கங்கை கொண்ட சோழபுரம். ஊர் பேர் மாதிரியே இந்த கோவில் எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? ஆமாமா, எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னால ராஜேந்திர சோழன் கட்டினது இன்னும் எப்படி இருக்கு? 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனுஷங்க இப்ப இல்ல, மரஞ்செடி கொடி கூட இல்ல. ஆனா மனுஷன் பண்ண சாதனை மட்டும் காலத்தையும் தாண்டி இப்பவும் இருக்கு. ஆமாமா, அந்த மாதிரி நாட்டியத்துல நீயும் நிறைய சாதனை பண்ணணும். நிச்சயமா. ஆனா உன் மனசுலதான் இப்ப காதல் வந்துருச்சே, அது உன்னை எதுவுமே சாதிக்க விடாது. எனக்கு தெரியும் நீயும் செல்வமும் பழகிறது. ஆனா உங்க காதல் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்ன அப்படி பாக்குற? நான் ஒண்ணும் உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லலடா, உண்மையத்தான் சொல்றேன். நீ காதலிக்கிற செல்வம் கிராமத்து கலைஞ, ரொம்ப நல்லவன். ஆனா ஏழையா இருக்கானே, நம்ம அந்தஸ்துக்கு ஒத்து வராதுன்னு உங்க அப்பா ஏத்துக்க மாட்டாருமா. அவர் உன்னை பத்தி மனசுல 1000 கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கார். தம் பொண்ணோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. நீ பாட்டுக்கு போய் செல்வத்தை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவர் முன்னால நின்னேன்னா ஒத்துக்குவார் நினைக்கிறியா? இதுக்கப்புறமும் செல்வத்தை பார்க்கணும்னு நீ நினைச்சேன்னா அப்புறம் இஷ்டம். அபிராமி, நீ வரேன்னு சொன்னதால தானே கோயில்ல காத்து. எப்படியோப்பா கச்சேரியை சாக்க வச்சு கன்னியாத்தா கோயில போய் பார்க்க போறோம். பார்த்து வாங்கப்பா. இந்த ஏரியால நிறைய தண்ணி பாம்பு இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏண்டா, அந்த கன்னியாத்தா கோயிலுக்கு படகுல தான் போகணுமா? தேவையில்லை. ஆத்துல தண்ணி வத்தின உடனே இதே வழியா நடந்தும் போகலாம். இரு. ஆமா, நீங்க வர்ற? நானும் படகு தான். வேண்டாண்டா ராசா, அநியாயமா 10 உசுறு ஒரே நேரத்துல பலியாறதுக்கு நீ காரணமாயிராது. அப்ப நான் வரக்கூடாதுங்கிறியா? நீ வந்து ஒண்ணும் ஆக போறதில்ல. கைய கட்டிக்கிட்டு கரையில இருந்து பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. படகுல வந்து கால் வச்சேன்னு வச்சுக்க, 10 பாடி எங்கிட்டு போனே தெரியாது. போடா கஞ்சிக்கு செத்தவனே, சாவு இப்படிதான் வரணும் இல்ல, எப்படி வேணா வரும்டா. என்னதான் காரு ஏரோப்ளேன்ல போனாலும் அந்த படகுல போற சுகமே தனிதான்டா. நீங்க எப்ப படகுல போனீங்க? நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படகுல போய் தானே படிச்சேன். ஏன் அதுக்கு மேல தண்ணியில படகு மூழ்கிடுச்சா? இல்ல, பெரிய வெள்ளம் வந்து பள்ளிக்கூடமே தண்ணியில மூழ்கிடுச்சு. ஓ, அதான் அதுக்கு மேல படிக்கிறியோ? ஏய், ஏன்டா படிக்கலைங்கிற? படிக்கிறியே. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், அது போதும். ஏய் அபிராமி, என்ன நீ என்கிட்ட பேசாமலே போற? இல்லையே, நான் எல்லாரோட பேசிட்டு தானே வரேன். பழகிறமாய் பழகிட்டு இப்ப வேணும்னே நீ விலகி போற, எனக்கு தெரியாதா? உனக்காக கோயில்ல காத்துக்கிட்டு இருந்தேன், நீ வரல. உன்னை தேடி வீட்டுக்கு வந்தா நீ முகத்தை திருவிட்டு போயிட்ட. என்னாச்சு உனக்கு? செல்வம், நீங்க அனாவசியமா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு உங்களை அலட்சியப்படுத்தணும்? உங்களுக்கு எனக்கு என்ன விரோதமா? விரோதம் இல்லம்மா, காதல். காதலா? எனக்கு சிரிப்பு தான் வருது. எதை வச்சு நமக்குள்ள காதல்னு முடிவு பண்ணீங்க? ஏய், நீ என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசல. கோயில்ல தம்பதிகளா வந்து நின்னப்போ நீ என் பக்கத்துல வந்து நிக்கல, அப்போ மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்தது இல்ல? இல்ல இல்ல, உங்களுக்கு நிஜமாவே ஏதோ ஆயிடுச்சு. ஒரு ஊருக்கு கோயில்ல ஆடுறதுக்காக வந்தோம். வந்த இடத்துல சிரிச்சு சிரிச்சு பேசணும், 4 கோயிலுக்கு போனோம், ஒரே இடத்துல சாப்பிட்டோம். இதெல்லாம் வச்சு காதல்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அபிராமி, விளையாடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு, போதும் என்ன கிண்டல் பண்ணது. என்ன நீங்க இவ்வளவு தூரம் திருப்பி திருப்பி சொல்ற? இன்னும் நம்ம பழகினத காதல்னே நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீயே எப்படி பேசுற அபிராமி? காலில் கட்டின சலங்கிய கச்சேரி முடிஞ்சதும் கழட்டி வச்சிடற மாதிரி இல்ல நம்ம காதல். நிரந்தரம். அது உனக்கும் தெரியும் இல்ல? மத்தவங்க கூட நம்ம பழகினதெல்லாம் அன்பு. ஆனா நீயும் நானும் பழகினது காதல் அபிராமி. செல்வம், நீங்க ஒரு நல்ல கலைஞன், அதான் உங்களுக்கு இவ்வளவு அற்புதமா கற்பனை வருது. நீங்க 1000 முறை ஆணித்தரமா சொன்னாலும்
நமக்குள்ள இருக்கிறது காதல்னு என்னால சத்தியமா ஒத்துக்க முடியாது. உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க.